கோவையில் உரிய ஆவணங்கள் என்று எடுத்துச் செல்லப்பட்ட 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.5 கிலோ தங்க வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தார்கள். சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வழியாக சென்று ஆம்னி காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது ஒரு பெட்டியில் 5.5 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் நகைகளை பறிக்கும் படையினர் அவற்றை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு 3.5 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. அந்த நகைகள் விமானம் மூலம் மும்பைக்கு கொண்டு செல்ல இருந்ததாக ஓட்டுநர் தெரிவித்திருக்கிறார். உரிய ஆவணங்களை காண்பித்து நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பறக்கும் படை பிரிவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் நகைகளை ஏர்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதில் சரியான ஆதாரங்கள் இல்லாதனால அதை பறிமுதல் பண்ணி ஆஃபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை நாங்கள் பிரித்து பாக்ஸில் ஒரு 4 பண்டில் இருந்தது. அதை நாங்கள் பிரித்து பார்த்து இது பண்ணியிருக்கோம். அதோட மதிப்பு சுமார் 3,54,00,000 மதிப்பு இருக்குது. சுமார் 5.5 கிலோ இருக்குது. அதில் நாங்கள் இப்போ ட்ரெஷரியில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். நாளைக்கு உரியவங்க சரியான ஆதாரத்தை கொடுத்து மாவட்ட ஆட்சியரோட ரிலீஸ் ஆர்டர் பெற்று அதை அவங்க வாங்கிக்கலாம்.